ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். நெதர்லாண்ட் சீரீஸில் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜான்சாஷன்ஸ்னு ஒரு பிளேஸ் வந்து விசிட் பண்ணியிருப்போம். விண்ட் மில்ஸு, கிளாக் ஃபேக்ட்ரி, அதாவது உட்டன் ஷூ ஃபேக்ட்ரி, சீஸ் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் வந்து போய் பார்த்துருப்போம். அப்போவே வந்து சொல்லியிருந்தேன், அந்த உட்டன் ஷூ மேக்கிங்கை வந்து நான் தனியாகவே வந்து வீடியோவாக வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது மட்டும்தான் வந்து போடுற மாதிரி வந்து பிளான் இருந்தது. பட் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளாக்ஸ் பற்றி ஹிஸ்ட்ரியும் வந்து அப்படியே சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இதில் அதோட ஹிஸ்ட்ரியையும் அந்த கிளாக் மேக்கிங்கையும் நம்ம வந்து பார்க்கலாம். கிளாக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, உட்டன் ஷூ தான். உட்டால் ஆன அந்த ஷூவை தான் வந்து கிளாக்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. இதை நெதர்லாண்டில் கிளாம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெதர்லாண்டில் இந்த கிளாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து 13th சென்ச்சுரியிலேருந்து வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உலகத்துலேயே ரொம்ப பழமையான கிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1230 அந்த இயரை சார்ந்தது தான். இது வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸு, ஃபிஷர்மேன்ஸு, ரொம்ப ஹார்டான ஜாப் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹார்டான ஷூவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி உட்டில் இல்லை, பட் வந்து அந்த ஹார்டான ஷூ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்டான ஜாப் செய்கிறவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலில் வந்து ஏதாவது விழுந்து காயமாகிடக்கூடாது அதற்காகவும், அதுக்கப்புறமா இங்கே வந்து நெதர்லாண்ட்லலாம் வந்து கோல்டு கிளைமேட் தானே, அந்த கிளைமேட்டை வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரியும் வந்து இந்த ஷூஸ் இருக்குது. இந்த காலத்தில் இந்த கிளாக்ஸை வந்து அவ்வளோவா இந்த மக்கள் பயன்படுத்தலைனாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலாச்சார அடையாளமாக வந்து இதை வந்து வச்சுட்டு வராங்க. அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இப்போ வந்து செவோனியஸ் மாதிரி தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறைய ஹேண்ட் பெயிண்டட் அந்த மாதிரிலாம் வந்து கூட வந்து நிறைய கிளாக்ஸ் இங்கே இருந்தது. அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைமண்டால் ஆன கிளாக் தான். அதாவது உட்டில் அந்த ஷூ செஞ்சு மேலே வந்து டைமண்ட்ஸை வந்து பதிய வச்சுருக்காங்க. பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கையால் தான் வந்து செய்வாங்களாம். இப்போ வந்து இதுக்கு எல்லாமே மிஷின் இருக்குது. அதை வந்து இப்போ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜான்சாஷானில் இருக்க இந்த கிளாக் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். அடிக்கடி இந்த ஒர்க் ஷாப் நடந்துகிட்டே தான் இருக்கும் அங்கே. Which type of wood that we use? We either use poplar or willow. This right here is a piece of poplar and it's still very fresh and wet, and that makes it very easy to work with. So back in the day, all wooden shoes were made by hand. For the outside, they used a large knife to shape it like this, and for the inside, they used several sizes of these spoon scoops to hollow it out like this. That was a very tough job to do. It would take a professional wooden shoemaker about 2 to 3 hours just to make one pair of wooden shoes by hand. I'm not a professional, but thank God I have these machines, so I can do it in about 5 minutes. Wow. So first I'm going to make the outside of the wooden shoe. And this machine has the same system as duplicating keys. So the machine follows this model, and then this big knife. இப்போ ஒரு full demonstration நமக்கு வந்து காமிக்க போறாரு. ஃபஸ்ட்டு அந்த உட்டை வந்து ஷேப் அப் பண்ணுறாங்க அந்த மெஷினில் வச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஷூ ஷேப்புக்கே வந்துருச்சு. இப்போ வந்து அந்த உள்ள கால் விடுற இடத்துல வந்து குடையிறதுக்கு இன்னொரு மெஷினில் வந்து வைக்கிறாங்க. இங்கேருந்து சரியா தெரியல, நம்ம அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் டன். ஏன்னா உள்ளெல்லாம் அந்த ஓட்டை போட்டுருச்சு. இப்போது முன்னாடி அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி அந்த ஷேப்பை பண்ணுறாங்க. ஷூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவங்க ஊதினோடனே அதுலேருந்து வந்து தண்ணி வருது. பிகாஸ் வந்து இவங்க அந்த உட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி ஈரமான உட்டில் தான் வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே அவர் சொன்னார் இல்லையா. அதனால் அந்த உட்டில் இருந்த தண்ணிலாம் வந்து வெளியே வருது. இந்த மாதிரி ஷூ வந்து அப்போது அந்த காலத்தில் செய்யும்போது ஒரு பேர் செய்யும்போது அவங்களுக்கு 2 to 3 hours வந்து ஆச்சான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 5 minutes வந்து முடிச்சிடுறாங்க ஒரு பேரை. Buena protección, resistente de agua y son muy cómodos también. And also waterproof and very comfortable. Best way to wear with thick woolen socks for extra cushioning. And one thing that we will do to prevent blistering. Llevamos los suecos por un día más grande. நெதர்லாண்ட் ஸ்பெஷல் ஆன இந்த கிளாக்ஸ் உட்டன் ஷூ மேக்கிங் அண்ட் ஹிஸ்ட்ரிலாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.